அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கும்போது என்ன செய்யலாம், இப்ப சங்கீதங்கள்ல எல்லாம் அதிகமாக யாருமே பிரசங்கம் பண்றதில்ல. பிரசங்கம் பண்ணுவாங்க இடைக்கிடைக்கு. ஆனா அது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சங்கீத பகுதிகளுக்கு நல்ல இது கொடுப்பாங்க. எப்படி 1/2 மணி, 3/4 மணிக்கூர், 1 மணிக்கூர் எல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் இருந்த ஒரு சங்கீத பகுதி இன்னைக்கு சுருங்கி 5 மினிட் வாசிக்கிறது. சில இடங்கள்ல வாசிப்பே முடிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு ஆகிருக்கு. ஆனா உண்மையிலேயே நீங்க அந்த சங்கீத பகுதிகளை தியானிக்கும் போது நிறைய வேதத்தில் நிறைய உண்மைகள் அந்த இடத்துல இருக்கு. நிறைய அனுபவங்களை கொண்டு வேத பண்டிதர்கள் அதை எழுதியிருக்கிறார்கள். ஆனா இது தெரியாத ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அதை விட்டுறாங்க. நம்ம அது போல இப்படி ஒரு உணர்வு ஆண்டவர் எனக்கு தந்தார். இந்த சங்கீதங்களை எல்லாம் இப்படி யூடியூப்ல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சை எனக்கு அவ்வளவு ஆண்டவர் இந்த புதிய புதிய இதுகளை கண்டுபிடிக்கும்படியாக தேவன் கிருபை தந்திருக்கிறார். ஆகவே நம்ம என்ன செய்வோம், சங்கீத பகுதிகளை 1ஆம் சங்கீதம் முதல் தியானிக்கலாம் என்று நான் முயற்சிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. முதல்ல நம்ம இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல நம்ம பார்க்கும்போது அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3வது வசனத்துல வரும்போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி இருக்கிறது. யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. நம்ம அதை தியானிக்கும் போது நமக்கு அது தெரியும், யார் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது என்று. நம்ம அதை பார்க்கும்போது 3 துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி, பரியாசக்காரர் உட்காரும் இடம் என்று சொல்லி பாவத்தை 3ஆக பிரித்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். துன்மார்க்கருடைய வழி என்று சொன்னால், ஆலோசனை என்று சொன்னால் என்ன? துன்மார்க்கருடைய ஆலோசனை என்று சொன்னால், துன்மார்க்கர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்க சொல்லப்பட்டிருக்கிற துன்மார்க்கனை நம்ம பார்க்கணும்னா 50ஆம் சங்கீதத்துல நம்ம வரும்போது அங்க ஒரு துன்மார்க்கனை பற்றி சொல்லி இருக்கு. நீங்க 50ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, தேவன் துன்மார்க்கனை நோக்கி என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிக்ஷையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விபச்சாரரோடு உனக்கு பங்குண்டு வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து ஒரு சகோதரருக்கு விரோதமாக பேசி தாயின் மகனுக்கு அவதூறு பண்ணுகிறாய் அப்படின்னு சொல்லுங்க. இந்த பாத்தீங்கன்னா 16ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது இந்த துன்மார்க்கன் யார் என்ன செய்யறானா, பிரமாணங்களை எடுத்துரைக்கிறான். பிரமாணங்களை எடுத்துரைக்கிற ஒரு துன்மார்க்கன், அதாவது பிரசங்கம் பண்ணுகிற ஒரு துன்மார்க்கன். அப்படிதானே? ஆமா, பிரசங்கம் பண்ணுகிற ஒரு துன்மார்க்கனை பற்றி இங்க சொல்லி இருக்கிறது பாருங்க. அவர்கிட்ட கேட்கிறார் ஆண்டவர், உனக்கு என்ன நியாயம் இருக்கிறது? நீ என் உடன்படிக்கையை வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? உனக்கு ஒரு நியாயம் இல்லை. காரணம் என்னன்னா, நீ சிக்ஷையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். ஆமா, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாச்சுன்னா உடனே என்ன செய்யறது? ஆண்டவர் ஒரு தண்டனை கொடுத்தாச்சுன்னா உடனே என்ன செய்யறது? அந்த வார்த்தைகளை எறிந்து போடுகிற ஒரு அனுபவம். இப்படி நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஷையை பகைக்கிற ஒரு அனுபவம். சிக்ஷிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை தான் சிக்ஷிக்கப்படுகிற ஒரு மனுஷனுக்கு இருக்கு. என்ன நீங்க பாத்தீங்கன்னா இதுல நிறைய காரியங்கள் சொல்லி இருக்கு. அவனுக்கு விபச்சாரோடு பங்குண்டா. அவன் என்ன செய்யறானா,
தன் சகோதரனை பற்றி அவதூறு பேசுகிறான். இது காணுகிறவங்களை எல்லாம் பற்றி அவன் என்ன செய்யறான், அங்க போகும்போது அங்க சேர்ந்துக்கிறான், இங்க போகும்போது இங்க சேர்ந்து. அந்த மாதிரி அநேக ஜனங்கள் நம்ம சபைக்குள்ள இன்னைக்கு இருக்கிறாங்க. அங்க போனா தலையை காட்டிடுவாங்க, இந்த பக்கம் வந்தா வாழை காட்டிடுவாங்க. ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய சபையில போயாச்சுன்னா அங்க வாழை காட்டிடுவாங்க, மற்ற சபைகளை போயாச்சுன்னா தலையை காட்டிடுவாங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களை பற்றி தான் பேசுகிறது. துன்மார்க்கர்கள் அவர்களுடைய ஆலோசனையில் என்ன செய்யக்கூடாது, ஒரு காரணவசாலும் நம்ம நடக்கக்கூடாது. அவங்க ஆலோசனைப்படி நடந்து நம்ம இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமா இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமே இல்லை. நம்ம பாக்கியவானா இருக்க முடியாது. ஆனா இந்த ஆலோசனைப்படி அவங்க துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடவாமல் இருந்தாச்சுன்னா நமக்கு பாக்கியவான்களா இருக்கும். நம்ம பாத்தீங்கன்னா 22ஆம் சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கிறது பாருங்க. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய், 24ஆம் வசனம், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். பாத்தீங்களா, தண்டனை, தேவன் கொடுக்கிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷனுக்கு இருக்க ஆசீர்வாதங்களை பாத்தீங்களா? இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் துன்மார்க்கன் என்ன செய்வான், அந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்டு நம்ம நடக்கும் போது இந்த பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்வோம், இழந்து போவோம். தேவனுடைய முகம், அவர் நம்முடைய முகத்தை மறைக்க மாட்டாராம், அவருடைய அருவருப்பா நம்மளை பார்க்க மாட்டாராம். ஐயோ, எவ்வளவு பெரிய ஆசை! நம்ம ஜபத்தை அவரு கேட்பாராம். சிக்ஷையை பகைக்கிற மகனே, சிக்ஷையை பகைக்கிற மகளே, நீ சிக்ஷையை பகைப்பாயானால் இந்த மாதிரி ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தான் துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி நடக்காதே என்று வேதத்துல சொல்லி இன்னும் நிறைய காரியங்கள், அந்த காரியங்களை பற்றி நீங்க கீழே அந்த 50ஆம் சங்கீதத்துல நீங்க அந்த 16ஆம் வசனங்களுக்கு கீழே படிச்சு வந்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கு. அங்கெல்லாம் போயாச்சுன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, அதனால அடுத்த பகுதிக்கு நம்ம போவோம். அப்போ அடுத்த பகுதி நம்ம பார்க்கும்போது பாவிகளுடைய வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகளுடைய வழி என்று சொன்னால் அது 73வது சங்கீதத்தை நம்ம பார்க்கும்போது அங்க ஆசாப் என்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்கிறார் என்றால், அவர் என்ன செய்கிறாரு, 73ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனத்துல பார்க்கும்போது 2ஆம் வசனத்திலே சொல்லாரு, ஆனால் இவன் கால்கள் தள்ளாடுதலுக்கும் நடிகள் சறுக்குதலுக்கு சற்றே தப்பிட்டு. ஒன்னாம் வசனத்துல படிப்போம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார், ஆனால் இவன் கால்கள் தள்ளாடுதலுக்கும் நடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு. துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமையோட, முதல்ல பொறாமதான் அவருக்கு. பாத்தீங்களா, பரிசுத்தவான் சுத்த இருதயம் உள்ள ஒரு மனுஷன், ஆனா அவருக்கு துன்மார்க்கருடைய வாழ்வை காணும் போது அங்க என்ன செய்யறது, பொறாமை வந்தது. அந்த பொறாமை வந்த உடனே இவர் என்ன செய்யறாரு, அவனுக்கு வாழ்க்கையை மொத்தம் ஒண்ணு அலசிடுறாரு. பைபிள் என்ன சொல்லி இருக்குது, பாவிகளோட வழியில என்ன செய்யக்கூடாது, உன்னுடைய இருதயம் நிக்க கூடாது, பாவிகளோட வழியில நீ நிக்காதே அப்படின்னு பைபிள் சொல்லும் போது இங்க பாத்தீங்கன்னா இவர் என்ன செய்யறாரு, பொறாம வந்துட்டு, முதல்ல பொறாம வந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா கீழே அவரு அந்த வாழ்க்கையை அவனோட அந்த பாவியோட வாழ்க்கையை ஒண்ணு அலசி பார்க்கிறாரு. பாத்தீங்கன்னா மனுஷன் மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவருடைய பலன் உறுதியாயிருக்கிறது, நரர் படும் வருத்தத்தில் அகப்படார்கள். பாத்தீங்களா, மனுஷர் உபாதியை அடையார்கள், ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல் அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாக நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கு உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாக திரும்புகிறார்கள்,
தண்ணீர்கள் அவருக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்கிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்று சுகஜீவிகளாயிருந்த ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். அடுத்தது பாருங்க, 13ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாய் மேல் என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்றால் என்று நான் சொன்னேனானால், இதோ நம்முடைய பிள்ளைகளின் சத்தத்திற்கு சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமா இருந்தது. பாத்தீங்களா, ஆலயத்துக்கு போயிட்டாரு அவரு. இவரு செய்த ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? ஆலயத்துக்குள்ள போய் இருந்துட்டார். ஆலயத்துக்குள்ள போய் இருந்துட்டு அவனை பார்த்துக்கிட்டே இருக்க. அவருக்கு அங்க ஆலயத்துல இருந்தாலும் கூட அங்க தேவனை என்ன செய்ய முடியல, ஆராதிக்க முடியல. காரணம், அவருடைய பார்வைக்கு இந்த துன்மார்க்கனுடைய வாழ்க்கை என்ன செய்து ஒரு விசனமாக வந்து முடிந்தது. அதான் அவர் சொல்லுகிறாரு, இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமா இருந்தது. நீங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பரிசுத்தவான். இப்ப அங்க ஆராதனைக்கு போயிட்டு ஆராதிக்க முடியல. அங்க இருந்து இவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. இவனுக்கு நினைவுகள் ஒரு விசனமா இருந்தது. எப்படிப்பட்ட பரிசுத்தவான்! சுத்த இருதயம் உள்ள பரிசுத்தவான். 1ஆம் வசனம் சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லு. அப்படி சுத்த இருதயம் உள்ள ஒரு பரிசுத்தவான் பாவியுடைய வாழ்க்கையை நோக்கி அந்த வாழ்க்கையில அந்த இருதயம் நின்று போன போது அங்கு உண்டான பெரிய ஒரு மாற்றம் என்னன்னா, அவன் பொறாமை கொண்டு அவன் என்ன செய்கிறான், பரிசுத்த ஆலயத்துக்குள் பிரவேசித்து வெளியே பார்த்துட்டே இருக்காங்க, முடிவை பார்த்துட்டு இருக்காங்க, அங்க இருந்து தேவனை ஆராதிக்காம. இப்படி ஒரு நிலைமைக்கு ஒரு பரிசுத்தவான் தள்ளப்பட வேண்டிய ஒரு காரணம் என்ன? பாவியோட வழியை பார்க்கிறது. பாவியோட வழியை, ஏன் பாவியோட வழியில அந்த இருதயம் நின்று போறோம். நம்ம அது போல என்ன செய்யக்கூடாது, நின்று போகக்கூடாது. அப்படி நின்று போனா நம்ம என்ன செய்ய முடியாது, இந்த பரிசுத்தவான்களுக்குள்ள ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவு போல அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இந்த 3 காரியங்களையும் விட்டு அப்போ ஆகவே இந்த பரிசுத்தவான் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய இருதயம் அங்க நின்ன உடனே அவர் என்ன செய்கிறாரு, அழிந்து போகக்கூடிய அளவுல கீழே வந்துட்டார். ஆனாலும் சுத்த இருதயம் உள்ளவராக இருந்தபடினாலே, தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து கொண்டு இருந்தபடினாலே அவரை கர்த்தர் விடுவித்தார் என்று அந்த கடைசி சங்கீதங்களை நம்ம பார்க்க முடியும். அதுபோல நம்ம பார்க்கும்போது கடைசி அந்த 3வது காரியத்தை பார்க்கும்போது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரியாசக்காரர் யார் என்று நம்ம பார்க்கும்போது 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை படிக்கும் போது, முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது, கடைசி நாட்கள் பரியாசக்காரர் தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் இங்கே பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்வார். அப்படின்னா இந்த பரியாசக்காரர் யார்? ஒன்று நம்ம பார்க்கும்போது அவர்கள் சுய இச்சையின்படியே நடந்து, சுய இச்சைகளின்படியே நடக்கிறார். தங்களுடைய ஆசை எப்படி, தம்முடைய இருதயம்
இது பண்ணுகிறதோ அதே போல அதே வழியில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், நடந்து கொண்டிருக்க. அவர்களுக்கு பிரமாணங்கள் இல்லை, அவர்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இல்லை. எப்படியெல்லாம் வாழ முடியுமோ, எப்படியெல்லாம் அசூசிப்பட முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் அசூசிப்பட்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிரமாணத்தை என்ன செய்ய மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள். வாக்கு தத்துவம் இரண்டாவது பார்க்கும்போது அவர்கள் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்துவம் இங்கே பிதாக்கள் நித்திரை அடைந்தவர் சகலவும் சிருஷ்டிப்பின் தோற்ற முதல் இருந்த விதமாகவே இருக்கிறது, இருந்த விதமாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அதாவது வாக்கு தத்தங்களை நம்பாத ஒரு கூட்டம் ஜனங்களை தான் இது பரியாசக்காரர் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இவர்களது கூட்டத்துல இருந்தாச்சுன்னா பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல என்ன செய்யக்கூடாதான், உட்காரக்கூடாது. அப்படி நீ உட்கார்ந்தாச்சுன்னா அங்க உனக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யும், உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னு தெரியுமா? நம்ம இதே வசனத்தை நம்ம ஆதியாகமத்துல வரும்போது அங்க ஒரு மனுஷன் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்ம படிக்கும் போது, அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. பாத்தீங்களா, இங்க லோத் என்கிற ஒரு வளைந்து போன ஒரு நீதிமான். இந்த நீதிமானை குறித்து நமக்கு தெரியும். இவனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இவன் இருந்த அந்த தேசத்தை அழிக்கிறதுக்குன்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு, பிளான் பண்ணி ஆபிரகாம்கிட்ட சொல்லிக்கிட்டு வந்து அந்த காரியங்களை எல்லாம் அவர் பிளான் பண்ணி, அப்போ லோத்துட்ட சொல்றாரு, நீ இந்த இடத்துல இருந்து இந்த ராத்திரி நேரம் இருக்கிறதுக்கு முன்னாடி நீ உனக்கு யாரெல்லாம் இருக்கிறாரோ அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு கடந்து போயிடணும், காலையில நாங்க அந்த இடத்த அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதர்கள் சொன்ன உடனே அவன் என்ன செய்யறான், அவனுக்கு மருமக்கள் மாறிட்ட பிள்ளைகளை கல்யாணத்துக்காக பேசி வைத்திருக்கிற 2 மருமக்கள் மாறிட்டே போய் அவன் கூப்பிடுறான், ஆண்டவர் இந்த தேசத்தை அழிக்க போகிறாரு, நீங்க அதனால எங்க கூட வந்துருங்க, நமக்கு இந்த இடத்தை விட்டு ஓடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட பிறகு அவங்களுக்கு அங்க என்ன தோணுச்சுதான், அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. லோத்து இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை சொன்ன உடனே அவனுக்கு அங்க என்ன நினைக்கிறான், பரியாசம் பண்ணுகிறதாக நினைக்கிறான். இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஜனங்கள் எங்கேயாவது இருந்தாச்சுன்னா அந்த ஜனங்களுக்கு கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒரு காரணவசாலும் போகக்கூடாது. டிராவல் பண்ணும்போதா இருந்தா கூட நீங்க எங்கேயாவது சுற்றுலா போகும்போது கூட இந்த மாதிரி ஜனங்கள், வாக்கு தத்தங்களை நம்பாத ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறாங்களா, நீங்க அந்த இடத்துல நீங்க போகிற போது நீங்க நிச்சயமா அதை பற்றி விசாரிக்கணும். விசாரிச்சு நம்ம அந்த இடத்துக்கு கடந்து போனோம். ஏன்னா இந்த வாக்கு தத்துவத்தை நம்பாத, அதாவது கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை கேட்டா பரியாசம் பண்ணதாட்டு யாருக்காவது தோன்றுகிறது என்றால் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எந்த நேரத்திலையும் அழிவு வரலாம். ஒரு தேசத்தை தேவன் என்ன செய்வாராம், அதன் பாவத்தினால அழிப்பார் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. பாத்தீங்கன்னு இல்லையாச்சுன்னா எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல பார்க்கும்போது, நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அதாவது அதுக்கு முந்தின வசனத்தை பார்க்கும், மறுபுத்தருமே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாய் என் கையை நீட்டி அதன் அப்பம் என்னும் ஆதரவு கோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். அப்பொழுது நோவா, தானியேல், யோபு
ஆகிய மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் பாத்தீங்கன்னா கீழே நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கு. இந்த 20ஆம் வசனத்துல இதே வசனத்தில் நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்மாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனை ஆகிலும் குமாரத்தை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். கர்த்தராலே வருகிற ஒரு தண்டனை பரியாசக்காரர் எங்கிருந்தாலும் எப்பொழுதும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அவங்க அந்த பரியாசக்காரர் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய தண்டனை வரும்போது அங்கு ஒரு நீதிமான் இருந்தாலும் கூட அவன் என்ன செய்ய முடியாது, தன்னுடைய பிள்ளைகளை ஒன்றும் அந்த இடத்துல இருந்து அவனை நீதியினால் அவனை மாத்திரம் பாதுகாக்க முடியுமே தவிர அவனுடைய பிள்ளைகளை கூட தப்பு வைக்க முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே தான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்ப நம்ம பார்க்கும்போது இந்த மூன்று விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. துன்மார்க்கன் யாரு, பாவி யாரு, பரியாசக்காரன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மூன்று பேரே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு அந்த பக்கம் என்ன சொல்லி, அவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவனுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை எதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் பாக்கியம். இங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வேதத்துல என்ன செய்து பிரியமாயிருக்கணுமா. இந்த மூன்று காரியங்களும் அகப்படாமல் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இந்த மூன்று காரியங்கள் அகப்படக்கூடாது. இந்த மூன்று ஏதாவது காரியங்கள் அகப்பட்டுட்டு நம்ம இந்த வார்த்தையை என்ன செய்யும், வாசித்தாமானால் தியானித்தோமானால் நம்ம பாக்கியவான்களா இருக்க மாட்டோம். ஆகவே துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நில்லாமலும் துன்மார்க்கர்கள் ஆலோசனைப்படி நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்ம என்ன செய்யணும், இந்த மூன்று இடங்கள்ல நம்ம அகப்படாம நம்ம பாதுகாப்பு, நாம் ஜெபிக்கிற ஜெபம், நாம் வாசிக்கிற வேத வாசனை கர்த்தருக்கு பிரியமானதா இருக்க வேண்டுமானால் இந்த மூன்று விஷயங்களை நம்ம பரிசோதிக்கணும். இந்த மூன்று விதமான பாவங்கள் செய்கிற ஆத்துமாக்கள் நம்மளோடு கூட இருப்பாங்க, நம்ம வேலை செய்யற இடத்துல இருப்பாங்க, நம்ம வீட்டு பக்கங்கள்ல இருப்பாங்க, நம்ம சபைகள்ல இருப்பாங்க. ஆகவே நம்ம என்ன செய்யணும், மிகவும் ஜாக்கிரதையாக எல்லாருடைய ஆலோசனை என்ன செய்யக்கூடாது, கேட்க போகக்கூடாது. அடுத்தது பார்க்கும்போது அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு அவன் ஒரு வேலையை தேடி போக வேண்டிய தேவையில்லை, அவன் நன்மையானவைகளை தேடி போக வேண்டிய தேவையில்லை. அவன் என்ன செய்வான், அந்த இடத்துல நடப்படும்படியாக தேவ ஆவியானவர் அந்த இடத்துல அவனை என்ன செய்வாரு, அந்த ஆசீர்வாதத்தின் எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல அவனை நட்டு வைக்கிறான், நடப்படுவான். அவன் தேடி போக வேண்டிய தேவையில்லை. அப்படின்னா ராத்திரியும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானமாயிருக்கிற மனுஷன் என்ன செய்வானா, பாக்கியவான். அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்படுவான். நீ தேடி போக வேண்டிய தேவையில்லை, நீ ஓட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் ஒன்னு அந்த இடத்துல கொண்டு நடுவார். நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. இந்த கனி
கொடுக்கிறது என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாகும். பல இடத்துல சங்கீதங்கள்ல சொல்லி முதுமையும் கனி இருந்து புஷ்டியும் பசுமையா இருக்கும். 19 சங்கீதம் நினைக்கிறேன். அப்போ இப்படி கனி கொடுக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மளை தெரிந்து கொண்டார். நம்ம பாப்போமான யோவான் 15ஆம் அதிகாரத்துல அவரு சொல்றாரு பாருங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாருங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நிலைத்திருக்கும்படியும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். இயேசு கூட அவர் மிகவும் தெளிவா சொல்றாரு, கனி என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். கனி இல்லாத ஒரு மரமா நம்ம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. தேவ சந்நிதியில் நம்ம நிக்க முடியாது. ஆகவே நம்ம கனி கொடுக்கிறவர்களாக என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். ஆகவே தான் இங்க வேதத்துல என்ன சொல்லி இருக்கிறது, தன் காலத்தில் தன் கனியை தந்து அப்படின்னு சொல்லி இருக்கு. தன் காலத்தில் தன் கனியை தருகிற ஒரு அனுபவம் ஒரு மனுஷனுக்கு வேண்டுமானால் அவன் என்ன செய்ய வேண்டும், நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவனை பற்றி வேதம் என்ன சொல்கிறது, இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். இலை உதிராது இருக்கிற, இலை என்று சொன்னால் நம்ம பொதுவே இலை என்ன செய்யுது, சூரிய வெளிச்சத்துல இருந்து இலை என்ன செய்யுது, அதற்குள்ள மரங்களுக்கு தேவையான தேவைகளை அது என்ன செய்து சூரிய வெளிச்சத்தில் இருந்து பெற்றுக் கொள்கிறது. அதுபோல தேவன் நமக்கு தருகிற கிருபை என்பது முக்கியமான ஒன்று. நமக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு கிருபை தருகிறார். ஏதாவது ஒரு காரியத்துல ஒரு பலவீனம் நமக்கு இருக்கு, அந்த பலவீனத்தை ஜெயிக்கும்படியா ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு ஒரு கிருபை தருகிறாருன்னு வச்சிருக்கோம். அந்த கிருபையில நம்ம ஜெயிக்க முடியலன்னா அந்த கிருபை என்ன செய்யும், காஞ்சி போயிடும். அந்த கிருபை என்ன செய்யும், நஷ்டப்பட்டு போயிடும். நஷ்டப்பட்டு அது உதிர்ந்து போயிடும். ஆனா வேதம் என்ன சொல்றது, அவர் அனுதினமும் புதிய புதிய கிருபைகளை நமக்கு தந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறார். புலம்பலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல அதை பற்றி சொல்லியிருக்கு. ஆகவே இந்த வசனத்துல நம்ம பார்க்கும்போது அவன் என்ன செய்கிறான், இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவனுக்கு இலை ஒண்ணு என்ன செய்யாது, அவனுக்கு கிடைக்கிற கிருபை என்ன செய்யாது, ஒண்ணுமே நஷ்டப்படாது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, தேவன் சந்நிதியில நம்ம எல்லாம் பலவீனர்கள் தான், மாமிசங்கள் தான் இருந்தாலும் சரி, தேவன் அந்த நாடு தருகிற கிருபையை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த கிருபை ஒரு நாள் நமக்கு ஒரு பாவத்தை நமக்கு ஜெயிக்கும்படியாக அல்லது ஒரு சோதனையை ஜெயிக்கும்படியாக தேவன் ஒரு கிருபை தாராருன்னா அதை நம்ம ஜெயிச்சோம்னா நிச்சயமா அந்த கிருபை என்ன செய்யும், அது நம்ம கூட இருக்கும், அது நம்ம அழிஞ்சு போகாது. அதுதான் சொல்லி இருக்குது, இல்லை உதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கிற ஒரு பரிசுத்தமான இருப்பான். அவனுக்கு கிருபை ஒண்ணு நஷ்டப்படாது, அவன் சோர்ந்து போக மாட்டான், அவனுக்கு ஜபத்துல குறைவு வராது, அவனை சின்ன சின்ன விஷயங்கள் ஒண்ணு என்ன செய்ய முடியாது, தட்டி கீழே தள்ள முடியாது. ஆகவே தான் நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையாக இல்லை உதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லியிருக்கு. அப்படி ஒரு மரத்தை போல நம்மை காணப்படுவோமாகி அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லி நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், நம்ம நிறைய காரியங்கள் செய்யறோம், எல்லாமே வாய்க்குவதில்லை. சிலது வாய்க்குது, சிலது வாய்க்கிறது. ஆண்டவர்கிட்ட கெஞ்சுகிறோம், கூத்தாடுகிறோம், ஆண்டவரே என்ன ஆண்டவரே எனக்கு இது வாய்க்கல அப்படின்னு. பின்மார்க்கனுக்கு வாய்க்குதே ஆண்டவரே, எனக்கு ஏன் வாய்க்கல. நான் அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவரே ஒரு பாவியை விட நீங்க என்ன மோசமாக நடத்துவீரோ அப்படின்னு சொல்லிட்டு சில வேளை எனக்கு அந்த யோசனைகள் எல்லாம் வருது. அவன் எனக்கே அப்படி யோசனைகள் வரும்போது கடவுளை பற்றி தெரியாதவங்களுக்கு எவ்வளவு அதிகமா வரும். ஆகவே என்ன சொல்றேன்னு சொல்லா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதத்தில் சொல்லி இருக்கும் போது நம்ம பரிசோதிச்சு பார்க்கணும், நம்ம துன்மார்க்கருடைய வழியில் நடக்கிறோமா,
பாவிகளோட வழியில் நிற்கிறோமா? பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காருகிறோமா? இந்த 3 விஷயங்கள் நமக்குள்ள இல்லாம நம்ம அதை மாற்றிக்கிட்டு நம்ம இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானமாக இருப்போமானால் நிச்சயமாக தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்போம். நாம் செய்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மை ஒன்று பரிசோதித்து பார்த்து கர்த்தர் தந்த இந்த வாக்கு தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக முப்படாக ஸ்தோத்திரம். இம்மட்டும் தாங்கி பேசும்படியாக கிருபை தந்தீர். முப்படாக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையினால நிரப்புவோம். இதை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி நடக்கத்தக்கதாக, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தேவ ஆவியானவர் கிருபை செய்யும். எல்லா பிள்ளைகளோடு நீர் இடப்படும். அன்று லுதியாவின் இருதயத்தை திறந்த தேவன் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை திறந்தவில்லை. அவர்களுக்கு ஆண்டவரே எந்த ஒரு பிரச்சனைகளையும் சத்துரு கொண்டு வராமல் நீர் பாதுகாரும். அவர்கள் என்ன விண்ணப்பங்கள் உடைய சன்னிதியில் வைக்கிறார்களோ அந்த விண்ணப்பங்களை கேட்டு அவர்களுக்கு மறுபதில் கொடுப்பார். நீர் பேசுகிற தேவன், நீர் உயிரோடு இருக்கிற தேவன், நீர் அசைவாடுகிற தேவன், நீர் புதுப்பிக்கிற தேவன் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவாவியானவர் கிருபை எப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி. எல்லா பலவீனங்களையும் மாற்றி புது பலனை கொண்டு துதி கனம் மகிமையெல்லாம் நமக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.